வணக்கம். இன்று நாரதர் மீடியா சார்பாக மருத்துவர் கிருஷ்ணர் ராமசாமி அவர்களை சந்திக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். என்னுடைய மனைவி இவருடைய உடற்பயிற்சி மூலம் நிறைய நோய்கள் தீருதுன்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ அப்போது பார்க்கும்போது அவர் ஒரு நாளைக்கு சந்திக்க வேண்டியிருப்போம். அன்றைக்கி சந்திக்கும்போது நிறைய டவுட்டு கேட்டுக்கலாம்னு நான் நினச்சிருந்தேன். அதுக்கிடையில் என்னுடைய ஃப்ரெண்டோடைய மனைவி சகோதரி அவங்களுக்கு சில விஷயங்களில் எங்களுக்கு அது க்யூரே ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன சப்ஜெக்ட்டுன்ட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு அதில் பயங்கர பொதுமக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறனால தான் முதல்ல இவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நேரையே ஒரு வீடியோ கொடுக்கறதுக்கு என் கண் சரியாக எடுத்து அப்படின்னு நேரையே ப்ரூவ் பண்ணி அந்த நாரதா டிவியை பார்க்குற மக்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு ஆசையோடு அப்படின்ற ஒரு வெறியோடு எல்லாருக்கும் தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆல் தி வே ஃப்ரம் போரூர்லேருந்து குரோம்பேட் வரைக்கும். இதுக்கு அவங்களோட ஹஸ்பண்டும் சின்னப்பா கணேசன் தான். அவர் தான் எனக்கு முதல்ல வீடியோ எடுத்தவரே. அதனால் எனக்கு அவர் தான் குரு. அடுத்த குரு நாரதா டிவி விஜய். அவங்களுக்கு ரொம்ப துணையாக இருந்தவங்க அம்மா அவர்கள். எனக்கு அவங்களுக்கு கணவருக்கு துணையாக இருக்கும்போதே எனக்கும் துணையாக இருந்திருக்காங்கன்னு தான் தெரிகிறது. இந்த எடுக்கிறதுக்கு இந்த மனுஷனை முதல்ல வீடியோவில் காமிங்க அப்படின்னு ஏதோ நிறையா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இதை நான் என்ன தான் சொன்னால் கூட என்னவோ என்னன்றான், உள்ளுக்குள்ளே மேக்னெட்டுன்றான், என்னையை தடவிக்கோன்றான். இன்றைக்கி இதான் நேற்றுக்கு கூட ஒரு வீடியோ வாட்ஸ்அப்பில் அதை எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கேன் நான். சொல்லுங்கம்மா உங்களோட அனுபவத்தை. வணக்கம். என் பேர் மைத்ரி சின்னப்பா கணேசன். ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. நீங்கள் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்த எண்ணெயை தினமும் நைட்டில் போட சொன்னீங்க. நான் தினமும் நைட்டில் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் நான் ஒரு டெய்லரு. எனக்கு கண்ணாடி போடாமல் நூல் கோக்க முடியாது, தையெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த எண்ணெயை நான் தொடர்ந்து ஒரு 4-5 மாதம் போட்டதுனால இப்போ எனக்கு ஊசியில் நூல் கோக்க முடியும், தைக்க முடியும். செல்லில் வர்ற இதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது முன்னாடி. ஆனால் இப்போ நான் கரெக்டாக எனக்கு அதில் நம்பர் தெரியுது, குட்டி குட்டி வேர்ட்ஸ் எல்லாம் தெளிவாக தெரியுது இப்போ எனக்கு. அதனால் உங்கள் எண்ணெயை போட்டபடியாக எனக்கு கண்ணு க்யூர் ஆச்சுன்னு தான் நான் நம்புகிறேன். நான் முன்னே டெய்லராக வேலை செய்யும்போது கண்ணாடி போடுவேன். டெய்லராக வேலை செஞ்சாலே கண்ணுக்கு கண்ணாடி போட்டு தான் நான் நூல் கோக்க முடியும். ஆனால் இப்போ நான் கண்ணாடி போடுறதை விட்டுட்டேன். இப்போ நான் எதுக்குமே கண்ணாடி யூஸ் பண்ணுறது கிடையாது. புக்கு பார்க்குறது கூட நான் கண்ணாடி போட்டால் எனக்கு புக்கு வாசிக்க முடியும். இப்போ நான் கண்ணாடி போடாமலே புக்கெல்லாம் வாசிக்கிறேன். அந்த இதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுக்க முடியுது என்னால். ஊசியில் நல்லாவே ஊசியில் நூல் கோக்க முடியும். எனக்கு தையல்லாம் நான் கண்ணாடி போட்டால் தான் எந்த தையல் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ அப்படி இல்லை, பார்க்க நூல் கண்ணாடி போடாமலே என்னால் தைக்க முடியும். ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஊசியில் நூல் கூக்கிறதுன்றது ரொம்ப கண்ணுக்கு அதிகம். கண்ணு நிறையா தெரிகிறவங்களுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். ஆமாம். ஆனால் நீங்கள் கண்ணாடி போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படிக்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது, நூல் கோக்கிறதுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணாடியை யூஸ் பண்ணி அதுலேயும் பயன் அதிகமாக கிடைக்காம அதுக்காக நீங்கள் நான் ஏதோ உங்கள் முதல்ல சொல்லி இந்த மாதிரி விளக்கெண்ணெய் வாங்கிங்க, விளக்கெண்ணெயில் மேக்னெட் போட்டுக்கோங்க, கொஞ்ச நாள் ஊறின உடனே அதை எடுத்து கண்ணுக்கு இங்கேயும் தடவணும்னு நான் சொன்னேன். நான் கண்ணுக்கு உள்பக்கமும் தடவுங்க, கண் பார்வை கடைசி மூச்சு வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தேன். நம்மளோட ஐ ப்ராப்ளத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு அம்மா தன்னோட ஐ ப்ராப்ளம் எப்படி சரியாச்சு, எப்படி ரொம்ப நல்லா கண்ணு தெரியறது, கண்ணாடியே போட்டுக்காமல் ஊசியில் நூல் கோக்கக்கூடிய அந்த அளவுக்கு வந்திருக்காங்கனாக்கா, இன்னும் தொடர்ந்து தடவினாக்க அவங்களோட கண் பார்வை எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படின்னு தெரியும். என்ன கண் பார்வை அப்படின்னாக்க, நம்மளுக்கெல்லாம் கண் சாதாரணமாக ஜென்ரலாக ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு கண் தெரியும், இல்லை 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு தெரியும், அதை தாண்டி தெரியாது. அது மாதிரி கண் பார்வை இறைவன் படைச்சிருக்கார். இந்த கண் பார்வையை அதிகப்படுத்திக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு விளக்கெண்ணியை முன்னாடியே ஒரு பழமொழி உண்டு, கண்ணில் விளக்கெண்ணியை கொடுத்து பாடுறா படிடா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பழகினாக்கா நல்லது. ஒன்றுமே வேண்டாம். இது விளக்கெண்ணெய் பாட்டில்னு வச்சுக்கோங்க. இது விளக்கெண்ணெய் பாட்டில்னாக்கா இந்த விளக்கெண்ணெயை எடுத்துகிட்டு கண்ணில் இங்கேயும் தடவிக்கலாம். இங்கே கண் இமை இருக்கு இல்லையா, இமையிலையும் தடவிக்கலாம், இங்கேயும் தடவிக்கலாம், இங்கேயும் எழுதுண்டு இந்த நெத்தியிலையும் ஃபுல்லாகவே தடவிக்கலாம். இதை எடுத்துட்டு தலையிலையும் தடவிக்கலாம், கழுத்துலையும் தடவிக்கலாம், எங்கேயும் தடவிக்கலாம். இந்த எதையும் எடுத்துட்டு கையில் 2 கையிலையும் தடவிட்டு இந்த கை ஃபுல்லாகவே தடவிக்கலாம். ஒரு
கை ஃபுல்லாக தடவினாக்க மசில்ஸு, எலும்பு, நர்வ்ஸு, லிகமெண்ட்ஸு, அது மாதிரி ஜாயின்ட்ஸு எல்லாமே பலமாயிடும், ஆரோக்கியமாக இருக்கும், கை வலி வராது, கையில் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். கையில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்க கையில் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? கையில் ஸ்ட்ரென்த் எப்படி வருது? ஏதாவது ஷேக் இருக்கா? ஷேக் இல்லை. இந்த மாதிரி அந்த மாதிரி கையை வந்து ஒரு இளம் வயது ஒரு மிடில் ஏஜ்டு மேன் எப்படி இருப்பானோ அந்த அளவுக்கு கையை கொண்டு வர முடியுது. அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு கொஞ்சம் லேசாக கொஞ்சம் இப்படி எடுத்துகிட்டு கால்லையும் தடவிக்கலாம். எண்ணெய் எடுத்து ஏன்டா பேண்ட்டு மேலே தடவிக்கிறேன்னு தவறாக நினச்சிக்காதீங்க. பேண்ட்டு எண்ணெய் ஆகிடும். அதனால் கால் ஃபுல்லாக தடவிக்கலாம், முட்டியில் தடவிக்கலாம், இந்த காப் மசில் தடவிக்கலாம், பாதத்தில் மேலே தடவிக்கலாம். இந்த பாதத்துலேயும் அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி முட்டியிலையும் அதே மாதிரி தொடையிலையும் அதே மாதிரி இந்த சைட்லேயும். ஏன்னாக்க இங்கே நீங்கள் தடவிக்கும் போது பேங்க்ரியாஸ் இங்கே இருக்குது, பின்னாடி லேசாக முடிஞ்சால் தடவினாக்கா கிட்னி இருக்குது. ஸோ அந்த பேங்க்ரியாஸும் இன்சுலினும் செக்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகுது. ஆனால் நிறைய இது வந்து நான் ஒரு டாக்டர் இல்லை, எந்த விஷயத்துலையும் பார்க்கும்போது நான் சாதாரண பிஏ படித்தவன். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டாக்டர் கூட இல்லாமல் சாதாரண பிஏ படித்தவன் வந்து சொல்லும்போது, அதுவும் வயசானவன் சொல்லும்போது அதை நம்பி நீங்கள் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கு கோடான நன்றி. ஐயா, சின்ன சந்தேகம், இதில் வந்து மைனஸில் அதோடைய கண்ணில் பார்வையில் வித்தியாசம் இருந்தால் பண்ணணுமா, ப்ளஸில் இருந்தால் செய்யணுமா? மைனஸுன்றதும் ஒரு பிரச்சனை இல்லை, ப்ளஸ்ஸுன்றது வந்தும் ஒரு பிரச்சனை இல்லை. எந்த வியாதியுமே உடம்புல வந்து பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் டெய்லி ஒவ்வொரு செகண்ட்லேயும் ஒவ்வொரு வினாடிலையும் உடம்புல மாறுதல்கள் நடந்துகிட்டே இருக்கு. இல்லை, அது இல்லைங்கய்யா. இப்போ கண்ணில் உள்ள லென்ஸ் வந்து விரிகிறது சுருங்குறதுல உள்ள பிரச்சனைனால தான் கண் பார்வைகளில் பிரச்சனை வருது. புறைங்கிறது வந்து ஏஜ் ஆக ஆக எல்லாருக்கும் வரக்கூடியது, அதுக்கும் இது கேட்குமா? இதை வந்து ஏஜ் ஆக ஆக வரக்கூடியதுன்றது வந்து யாரோ சொன்ன உண்மைகளை நம்பி நம்ம வாழ்ந்துருக்கிறதுனால நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அதில் பதிவாயிருக்கு. அந்த பதிவானதுனால சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவானதுனால வயசு ஆக ஆக நம்மளுக்கு குறையும் அப்படின்னு நம்மளுக்கே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, கண் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்க. இப்போ உடற்பயிற்சினால எனக்கு வந்து 3 தடவை எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நான் அதை வந்து என்னால் தடுக்க முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் போட்டிருந்ததை என் மனைவி சொன்னாங்க. அவங்க அதை இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. உடற்பயிற்சி மூலம் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது உடற்பயிற்சி மூலியமாக தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனாலும் உடற்பயிற்சி பண்ணினா ஒரு உடற்பயிற்சின்றது வேறு, யோகாசனம்ன்றது வேறு, மெடிடேஷன்றது வேறு. உடற்பயிற்சி நீங்கள் பண்ணினீங்கனாக்க சாதாரணமாக இங்கே உடற்பயிற்சினாக்க வெயிட் லிஃப்டிங்கு, அது மட்டும் இல்லாமல் ஓடக்கூடியது, ஜாகிங்கு, ஃபாஸ்ட் வாக்கிங்கு, அப்புறம் 8 மாதிரி வரைஞ்சி இதில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணணுன்றது இன்னும் இப்போ ரீசெண்டாக ரொம்ப நிறைய பேர் பண்ணின்னு இருக்காங்க. அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான். அது மட்டும் இல்லாமல் மேக்னட்டிக் வாட்டரும் சாப்பிட்ணும். மேக்னட்டிக் வாட்டர் சாப்பிட்டாக்கா நல்லது, சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. மேக்னெட் அங்கேருந்து செய்கிற மாதிரி ஒரு கப்பில் நானே பண்ணித்தரேன். அந்த கப்பு மேக்னெட் ஃபுல்லாக வச்சு அதுக்கு நடுவில் இந்த தண்ணி பாட்டிலை வச்சு அந்த மாதிரி 2 பாட்டில், ஒரு பாட்டில் வந்து பைபோலார்னு பேர், அதுலேயே எழுதியிருக்கோம். அந்த பைபோலார் காலையில் ஒரு 300 ml, மத்தியானம் ஒரு 300 ml, சாப்பிட்றதுக்கு 1/2 hour முன்னாடி சாப்பிட்ணும். அதே மாதிரி இன்னொரு பாட்டில் இருக்கும். அந்த பாட்டிலையும் இதே மாதிரி ஒரு டப்பா, அதில் ஒரு பாட்டில் இருக்கும். அந்த பாட்டில் நீங்கள் வாங்கிக்கணும். அந்த பாட்டிலில் தண்ணி ரொப்பி நைட்டில் ஒவ்வொருத்தரும் 300 ml, 16 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே இரவு சாப்பிட்றதுக்கு 1/2 hour முன்னாடி 300 ml சாப்பிட்லாம். அது உள்ளுக்குள்ளே போய் 70% ஆஃப் த பாடி பாட்டிலாக இருக்கிறதுனால அந்த 70% ஆஃப் த பாடியும் மேக்னடைஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பிரெயின்லேயும் 70% வாட்டர், பிரெயினில் இருக்கிற 70% வாட்டரையும் மேக்னடைஸ் பண்ணுறது. பிரெயின் தேயாது, பிரெயின் தேய்மானம் வராது, ஏகாரணத்தை கொண்டோம். பிரெயினும் நல்லாயிருக்கும், போன்ஸும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். இல்லை, இப்போது வட்ட ரூபத்தில் ஒருத்தர் வேகமாக நடந்தாங்கன்னா தலை சுற்றி கீழே விழுந்துருவாங்கங்கிறது சாதாரணமாக அந்த காலத்துலேருந்தே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். 8 ரூபத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வையும் உங்களுடைய விசிபிலிட்டி இதுவுமே ஒரு ஆங்கிளில் நம்மளுடைய கால் ஸ்டெப்பு எல்லாம் மாறும். இதுக்கும் பார்வைக்கும் சம்மந்தம் உண்டா? இதுக்கும் பார்வைக்கும் இது உடம்புல இருக்கிற எல்லா பாகத்துக்குமே சம்மந்தம் உண்டு. ஆனால் கண் பார்வை நீங்கள் முதல்ல சொல்லும்போது கண் பார்வை வயசானா கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொன்னீங்க. விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை வயசானாக்க குறையணும்னு அவசியமே இல்லை, கிடையாது. அது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு.
செகண்ட் பாயிண்ட்டு விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை கண்ணில் குறைஞ்சிருக்கு, அதனால தான் கண் பார்வை குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க. அதுவும் ஒரு 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 காரணமாக எடுத்துக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை, ஆனால் கண் வந்து விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை நேச்சுரலாக கடவுள் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு படைச்சிருக்காரு. நீங்களே பார்க்கலாம், எவ்வளோ வாட்டி கண்ணை சிமிட்டுறோம். கண்ணை அது ஆண்டவனே படைச்சது. விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை கண்ணுக்கு வரணுன்ட்டு நம்ம பர்பஸாக பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதை ஆண்டவனே பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை இல்லை. சில குழந்தைகளை பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸில் எவ்வளவோ வச்சு இவ்வளோ திக்னஸில் கண்ணாடி வந்து இப்போ கிட்டத்தட்ட நம்மளே சின்ன பசங்க ஒருத்தர் சோடாப்பட்டி கண்ணாடின்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்குது. அது இதில் க்யூர் ஆகுமா? அதுவும் க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு, என்ன எதுவாக இருந்தாலும் க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பிறந்த குழந்தைங்களுக்கு குழந்தை ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆனதுக்கப்புறம் கூட கண்ணு தெரியாமல் இருக்கிறதுக்கூடிய வாய்ப்புகள். தாய் வயிற்றில் வளரும் போதே சில முக்கியமான பிரச்சனைகள்லாம், அதாவது அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும், அந்த மனசு வந்து ரொம்ப விரிவாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது அதனோட நல்ல பாகங்கள் பாசிட்டிவிட்டி, அந்த பாசிட்டிவிட்டி குழந்தைக்கு இறங்கும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு விமன் வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னாக்க, ஒரு 3 மாதத்துலேருந்தே 4 மாதத்துலேருந்தே பையன் இப்படி வளரணும், பையன் ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும், பெரிய ஃபுட்பால் ஆகணும், பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும், பெரிய ஐடியில் பெரிய ஆள் ஆகணும், இன்ஜினியரிங்கில் பெருசாகணும், இல்லாட்டி மெடிக்கலில் பெருசாகணும், அந்த மாதிரிலாம் ஒரு இந்த லாங்குவேஜ் படிக்கணும், அந்த லாங்குவேஜ் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த ஆசையை வச்சுட்டு அவங்க டிவி போட்டுட்டு அவங்களுக்கு வேணும்னாலும் சரி வேண்டாம்னாலும் சரி புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி அந்த டிவியை பார்த்தாக்க உள்ளுக்குள்ளே வளர்கிற குழந்தை 3 மாத குழந்தை 4 மாத குழந்தையிலேருந்தே அந்த டிவியை பார்க்க ஆரம்பிக்கிறது. ஐயா, நம்ம பாடி வந்து ஆட்டோ ரெக்கவரிங் சிஸ்டம், அதே ஆட்டோமேட்டிக்காக தன்னை ரெக்கவரி பண்ணிக்கிறோம். இதை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையும் இதே மாதிரி உள்ள எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்னாலையும் நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் தூண்டி அதை சரிசமமாக்கி விடுமா? அப்படிதாங்க. இது நம்மளோட ஹார்மோன்ஸும் என்சைம்ஸும் எங்கேருந்து செக்ரேட் ஆகுது? நம்ம உடலில் இருக்கக்கூடிய 12 உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறோம், 12 ஆர்கன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த 12 ஆர்கன்ஸில் வயிறு ஒரு பக்கம், ஹார்ட் ஒரு பக்கம், இல்லை லங்ஸ் ஒரு பக்கம் தனியாக ஒதுக்கிடுங்க. இது மேஜர் ஆர்கன்ஸ். மீதி அதர் ஆர்கன்ஸ் இருக்குது இல்லையா? மீதி அதர் ஆர்கன்ஸ் தான் இந்த என்சைம்ஸையும் ஹார்மோன்ஸையும் செக்ரீட் பண்ணுறது. ஓகே, இப்போ ஒருத்தர் தலைகீழ நின்று இந்த மூலையில் நின்றுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு கண் பார்வைலாம் பளிச்சுன்னு தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அதுவும் இதில் ஒரு எக்ஸசைஸில் அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் பண்ணலாம். இல்லை, இந்த சகோதரி வந்து அவங்க வந்து ஊசியில் அந்த நூல் கோக்குறதுங்கிறது கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்த கோர்த்துருந்த இடத்துல இன்னைக்கு கண்ணாடியை தூர வச்சுட்டு பண்ண அளவுக்கு உங்களுடைய மருத்துவம் வந்து அவங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கு. ஸோ அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? இது கண்ணுக்கு மட்டும்தான் உங்களுடைய மருத்துவம் யூஸ் ஆகுதா? நம்மளுடைய உடம்பு சார்ந்த தலை முடியிலேருந்தே கால் நகை வரைக்கும் எந்தவித மாற்றம் நடந்தாலும், இன்க்ளூடிங் கேன்சர், இன்க்ளூடிங் அல்சர், இன்க்ளூடிங் ஸ்டோன்ஸ், இன்க்ளூடிங் தைராய்டு ப்ராப்ளம், இன்க்ளூடிங் பேக் ஏக், இன்க்ளூடிங் கீழே வந்து போன் உடஞ்சி போகிறது, மசில்ஸ் உடஞ்சி போகிறது, நெர்வ் ப்ராப்ளம் கட் ஆகிடுது, லிகமெண்ட்டு கட் ஆகிடுது, முட்டியில் மஜ்ஜை வந்து சரியாக உற்பத்தி ஆகலை, பிரெயின் சரியாக வேலை செய்யலை, ஏன்னாக்கா ஞாபக மருதி அதிகமாகுது, காது கேட்க மாட்டேங்கிறது, பேச முடியல, பல்லு அரைக்க முடியல, சாப்பிட முடியல, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் எல்லாமே ஒரு மாறுதல் நிகழ்ந்துருக்கு பாடியில். அந்த மாறுதல்கள் மாற்றுறதுக்கு தான் நான் வழி சொல்லியிருக்கேனே தவிர வியாதிகள்னு அதுக்கு நான் உருவமே கொடுக்கல, வியாதிகள்ன்ற பெயரும் தரல, எதுவுமே வியாதி இல்லை. அதை தவிர மூச்சு பயிற்சி பண்ணி காமிச்சோன்னேன். இப்போ வந்து மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கிறதுக்குள்ள. பஞ்சபூதத்தில் ஆகாயம், காற்று, நெருப்பு, தண்ணி, நிலம்னு வச்சுருக்காங்க இல்லையா? அந்த பஞ்சபூதத்தை கொண்டு தான் அந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாகவே அதான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம சூரிய மண்டலத்துலேயும் அதுதான் இருக்குது. அந்த பஞ்சபூதத்தில் காற்றுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழறதுக்கே முதல்ல நம்ம மூச்சு இழுத்து தான் அந்த குழந்தை பிறக்கிறது. அதே மாதிரி மொத்தம் இறந்து போயிட்டான்னாக்க அவனுக்கு மூச்சு போச்சுன்னு தான் சொல்கிறாமே தவிர இந்த நெருப்பு போயிடுத்து, ஆத்மா போயிடுத்து, கால் போயிடுத்து, கை போயிடுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறதே கிடையாது இல்லையா? அதனால் மூச்சுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பாடை வந்து விரும்பி சாப்பிட்றோம், தெரிஞ்சு சாப்பிட்றோம், படிக்கிறோம். ஒரு எக்ஸாம் எழுதும்போது கான்ஷியஸாக எழுதுகிறோம், கான்ஷியஸாக படிக்கிறோம். அது இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கான்ஷியஸாக ரெடி பண்ணிக்கிறோம், கான்ஷியஸாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், சக்ஸஸ் ஆகுது.
மாடிப்படி ஏறும்போதும் கான்ஷியஸாக ஏறும், இறங்கும்போது கான்ஷியஸாக ஏறும், நடக்கும்போதும் கான்ஷியஸாக ஏறும், வண்டி ஓட்டும்போது கான்ஷியஸாக இருக்கும், சாப்பிடும்போது கான்ஷியஸாக இருக்கும். ஆனால் என்றைக்காவது நம்ம வந்து கான்ஷியஸாக மூச்சு உள்ளே போகிறது 15 வாட்டிலேருந்து 20 வாட்டி 1 நிமிஷத்துக்கு அப்படின்றத நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறது இல்லை. அதை ஞாபகப்படுத்தி வச்சுருந்து எப்பப்போ முடியுமோ 4 வாட்டி 5 வாட்டி இதை பாருங்க பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா இப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற காற்று அடி வயிறு வரைக்கும் தான். நின்றுட்டே கூட பண்ணலாம், உக்காந்துட்டே பண்ணலாம், படுத்துட்டேவும் பண்ணலாம். இப்போ நின்றுட்டே பண்ணும்போது உடம்பு ஃபுல்லாக ஆக்சிஜன் பரவும், இன்க்ளூடிங் பிரெயின் அண்டு கால் பாதம் வரைக்கும். அப்போ பண்ணும்போது இப்போ வெளியில் விட்டுடுறேன். வெளியில் விட்ட உடனே வயிறு வந்து உள்ளே போகிறது. இப்போ மூச்சு இழுக்கிறேன். சும்மா ஒரு 4 செகண்ட் இழுத்தா போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த வயிறு ஃபுல்லாக ரொம்பது. ஸோ பாடியே இது வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இந்த பாடி ஃபுல்லாகவே நல்ல காற்று ஆக்சிஜன் உள்ளே போயிருக்கு. ஆக்சிஜன் உள்ளே போகும்போது மேக்னெட்டிக் எனர்ஜியும் உள்ளே போகிறது, யூனிவர்சல் எனர்ஜியும் உள்ளே போகிறது. அது ஃபுல்லாக நம்மளை ஹெல்ப் பண்ணுறது. கணையம் உள்ளே போகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ண கணையம் வந்து விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகி நம்மளோட இன்சுலினே நம்மளுக்கு சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்குன்னு நீங்கள் எடுத்துருக்கிற மருந்தோ மாத்திரையோ நிறுத்தணும்னு அவசியம் இல்லை. அதை கண்டினியூ பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்புறம் பார்த்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இது விரிய நம்மளோட இன்சுலின் சுரக்கிறது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செலவே இல்லை இல்லையா? கடவுள் கொடுத்த கணையம், கடவுள் கொடுத்த இன்சுலின் அது சுரக்க ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி டைஜஷன் பண்ணும்போது சாப்பிடும்போது தயவு செஞ்சு அட் எனி காஸ்ட்டு தண்ணி சாப்பிடாதீங்க. ஏன்னாக்கா சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுக்குள்ளே போகிறது. வயிற்றுக்குள்ளேயும் மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்குது. அந்த மேக்னெட்டிக் எனர்ஜியோட குணாதிசயங்களே சுற்றிகிட்டே இருக்கும். ரெஸ்ட்டே கிடையாது. 24 மணி நேரமும் தூங்காது. அந்த ரெஸ்ட்டோ அந்த காந்த சக்தியோட நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வாயு வழியே போய் வயிற்றுக்குள்ளே போய் அதுவும் சுத்த ஆரம்பிக்கும். இதுக்கு கடவுள் கொடுத்த ஜீரணம் பண்ணக்கூடிய கடவுள் கொடுத்த நேரம் வந்து 45 நிமிஷம் தான். அந்த 45 நிமிஷத்துக்குள்ளே வயிற்றுக்குள்ளே போன சாப்பாடு வந்து நல்லா களிமாறி ஆகி திருப்பி களிமாறி ஆனது வந்து கூழ் மாதிரி ஆகணும். கூழ் மாதிரி ஆனால் தான் அந்த வயிறு வந்து அந்த கூழ் சாப்பாடை சிறுகுடலுக்கு அனுப்ப முடியும். சிறுகுடலுக்கு போன உடனே சிறுகுடலுக்கு நம்ம முடி இருக்கிற மாதிரி அதுக்குள்ளே நாக்கு இருக்குது. அந்த நாக்கு அதை அடித்து வேண்டிய என்னென்ன சத்துப்பொருள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டு தனக்கு வேண்டிய சத்துப்பொருள் என்னவோ, இந்த மனுஷனுக்கு வேண்டிய சத்துப்பொருள் என்னவோ அதுவே உருவாக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு லேபரேட்டரி வச்சுருக்கான் இறைவன். நம்மளுக்கே தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. அந்த லேபரேட்டரியில் போட்டு எனக்கு என்ன சத்துப்பொருள் வேணுமோ நான் சாப்பிட்ட சாப்பாடில் எனக்கு வேண்டிய சத்துப்பொருள் இல்லாட்டா கூட என்னோடய சிறுகுடலும் மண்ணீரலும் சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை செய்கிற மாதிரி அதுவே தயாரித்து எனக்கு கொடுக்குறது. இதோட ஒரு அற்புதம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது பண்ணும். இல்லை, இதில் உடற்பயிற்சி நல்லதா, தியானம் நல்லதா? உடற்பயிற்சி நீங்கள் பண்ண உங்களோட மூச்சு வந்து விரயமாகுது. ஒருத்தர் வந்து ஒரு உதாரணத்துக்கு 1 கிலோமீட்டர் ஜாகிங் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தரோ இல்லை ஒருத்தையோ ஒரு சின்ன குழந்தையோ சின்ன யாராக இருந்தாலும் ஒரு டெய்லி 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ ஜாகிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜாகிங்னா ஃபாஸ்ட் ரன்னிங் இல்லாமல் ஸ்லோ ரன்னிங், அது ஜாகிங். ஸோ அந்த மாதிரி பண்ண அவங்களுக்கு மூச்சு அதுலேயே நிறையா விரயமாகுது. பண்ணி முடித்த உடனேயும் அவங்களுக்கு மூச்சு அப்படின்னு விரயமாகுது. சரி, இப்போ யோகாவிலையும் தியானத்திலையும் மூச்சை கட்டுப்படுத்துறதுக்கு தான் சொல்லி கொடுக்குறாங்க. உடற்பயிற்சியில் இல்லை, இதை முதல்ல நான் சொல்லி முடிச்சுடுறேன் நான். ஓகே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னும் முடிக்க வேண்டியதும் இருக்குது. ஸோ ஒரு மூச்சு வந்து எல்லாருக்குமே இறைவன் வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு மூச்சுக்கு இவ்வளோ லைஃப் ஸ்பேனுன்னு கொடுத்துருக்கான். உதாரணத்துக்கு ஒரு நாய்க்கு பார்த்தீங்கன்னாக்க 15 வருஷம்தான் லைஃப் ஸ்பேன், உலகத்தில் இருக்கிற எந்த நாய்களுமே. அதே மாதிரி ஆமைகள் எடுத்துட்டீங்கன்னாக்க அவங்களுக்கு ஆமைக்கு வந்து 350லேருந்து 400 வருஷம் வாழக்கூடிய லைஃப் ஸ்பேன் இதுங்க. அதுக்கப்புறம் மனுஷனுக்கு லைஃப் ஸ்பேன் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னாக்க இப்போ வந்து 70 to 80 இயர்ஸ்னு கொடுத்துருக்கான். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னாக்க அவங்க இழுக்கக்கூடிய மூச்சு எவ்வளோ மூச்சு விடுறாங்களோ, எவ்வளவு ஸ்லோவாக பண்ணுறாங்களோ, எவ்வளவு வேகமாக இல்லாமல் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களோட ஆயுசு கூடும். அதை தவிர ஆரோக்கியமும் கூடும். இது வந்து மூச்சுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட எண்ணங்கள் கூட டெல்டா வேவ்ஸில் கொண்டு வரணும். அதாவது 0 to 5 அப்படின்னு ஒரு தாட் வேவ்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 2வது 3வது 4வது வந்து அப் டு 40 இருக்குது. ஆனால் இதெல்லாம் கணிச்சது வந்து பழங்காலத்தில். ஐயா, இப்போ லைஃப் ஸ்பேனை பற்றி நீங்கள் சொன்னீங்க. பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கர்மா படி தான் வாழ்கிறோன்னு சொல்கிறாங்க.
ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்கிறாங்க. விதியை மதியால் வெல்லலாம்னாலும் இந்த உடற்பயிற்சி இந்த இதுகள்லாம் இல்லாமல் கூட ஒருத்தன் விதியை மதியால் வெல்ல முடியுமா? அல்லனா கர்மாவனால அவன் வந்து அவனுடைய வாழ்க்கை முறையில் வந்து அவனே வாழ்ந்துட முடியுமா? இதுக்கு நான் டைரெக்டாக பதில் சொன்னாக்க எல்லாமோ பழையவர்கள் என்ன சொன்னாங்களோ அதுக்கு நான் போட்டியாக சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நான் அந்த விதி மதியை அந்த கர்மா கொஞ்சம் ஒதுக்கி விட்டுடுறேன். தயவு செஞ்சு அதுக்கு நான் டைரெக்டாக பதில் சொல்ல விரும்பலை. நான் ஒரு சிறுவன். நீங்கள் வந்து எங்களோட வயதில் பெரியவர், உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். இன்னொருகளை பார்க்கும்போது நான் ஒரு சிறுவன். அதனால் அவங்க சொன்னதுக்கு நான் வந்து ஆர்கியூ பண்ணுற மாதிரியோ எதிர்த்து பேசுகிற மாதிரியோ வரக்கூடாது. இல்லைங்கய்யா, நீங்கள் மருத்துவங்கிறது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது பிஏலோ நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சு எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க, சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் வந்து பேசிக்கலாக யூஆர் நாட் ஏ டாக்டர், பட் நவ் யூ ஆர் ஏ டாக்டர். அதாவது டாக்டர்ன்ற பட்டம் எங்கேருந்து கிடைக்கிறது? நாங்கள் தான் கொடுக்குறோம். நீங்கள் மக்கள் தான் தராங்க. எம்பிபிஎஸ் படித்தாக்க டாக்டர், ஆயுர்வேதிக்கில் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணாக்க டாக்டர், ஹோமியோபதியில் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணாக்க ஒரு டாக்டர், அப்படின்னு தான் தராங்க. அதே மாதிரி யோகாலையும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாக்க டாக்டர் அப்படின்றாங்க. ஐயா, வயிற்று வலிக்குன்னுட்டு எங்கள் பாட்டியம்மாட்ட போனோம்னா வயிற்றுல தொப்புள்ள வந்து எண்ணெய் போட சொல்லுவாங்க. அப்போ என்னுடைய பார்வைக்கு அவங்களும் ஒரு டாக்டர். அதனால டாக்டருங்கிறது பெரிய ப்ரொஃபஷன் கிடையாது. பை எக்ஸ்பீரியன்ஸ் மிச்சவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது. அவர் வந்து கெமிக்கலி என்ன பண்ணீங்கன்னா இது ஸ்டெமுலேட் ஆகிக்கிறவங்க வந்து இந்த ஆங்கில டாக்டர். நாட்டு டாக்டருங்க வந்து இந்த பச்சிலைகள் மூலம் உங்களுடைய உடலில் உள்ள ஆர்கனல்ஸில் இந்த இதெல்லாம் க்யூர் பண்ணிக்கலாங்கிறது தான். நீங்கள் உடற்பயிற்சி மூலமாகவும் சில எக்ஸ்டர்னல் அப்ளையன்ஸ் விஷயத்துலையும் நீங்கள் இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் சென்னையில் உங்களுக்கு ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து கேட்டால் உங்களை பேரை சொல்கிற அளவுக்கு உச்சரிக்க என் பேரை தெரியுதோ தெரியலையோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுட்டாக்க போகிறோம். என்னோட விருப்பமே அவ்வளோதான். நான் வந்து ஏதோ பின்னாடி 120 வருஷம் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையிலையோ எண்ணத்துலேயோ இதை சொல்லலை. என்னோட கடைசி மூச்சு முடியறதுக்குள்ள எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லி முடிச்சிடணும் அப்படின்ற ஐடியாவில் பேசுகிறேன். நீங்கள் அவங்களுக்கு கண் சார்ந்து சொல்லிங்க. என்னுடைய மனைவி வந்து அவங்க இதயம் சார்ந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஹார்ட் அட்டாக்கை தடுக்கிறது எப்படி? தாத்தாவுக்கு 3 தடவை ஹார்ட் அட்டாக் வந்து ஜெயிச்சிட்டாரமே, இங்கே நடனா ஐயோ அம்மான்னு இங்கே லைட்டாக நெஞ்சை பிடிச்சாலே தூக்கி ஆஸ்பத்திரிக்கு 108 போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் இதே மாதிரி உடற்பயிற்சிகள் வந்து எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்குன்னுட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னும் வெவ்வேறு விஷயங்களில் உள்ள இது எனக்கு வந்து 3 ஹார்ட் அட்டாக்ன்றது வந்து எதனால் ஆச்சு, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. எனக்கு நான் படுத்துன்னு இருந்ததுனால என் மனைவி தான் கேட்டிருக்காங்க, எனக்கு மறந்து போச்சு. 3வது ஹார்ட் அட்டாக் வந்தபோது நான் 2 மாதத்தில் இறந்தே போயிடுவேன்னு சொன்னாங்க. 1993. நான் இன்னும் வாழ்ந்துன்னு தான் இருக்கேன். ஆனால் பேயாக வாழலை, மனுஷனாக வாழ்ந்துன்னு இருக்கேன். ஸோ அவங்க சொல்லி 93, இப்போ 25னாக்க கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கு மேலாக ஆகுது. நான் இன்னும் உயிரோட வாழ்ந்துருக்கேன். ஐயா, உங்கள் வயசு என்ன? எனக்கு 78 நடந்துருக்கு. ஓ, ஆனால் உங்களோட பிசிக்கலி உங்களை பார்க்க நம்ம 60 வயசுக்காரர் மாதிரி இருக்கீங்க. இல்லைங்க, அதோட சொன்னேன் 22. 22 தானே? சரி சரி சரி. ஐயோ, தாத்தாவுக்கு பொண்ணு பார்க்க முடியாது, ஆயிடக்கூடாது. சரிங்க ஐயா, நீங்க சொன்னது கரெக்டு. வயசு எவ்வளோ ஆகுதுன்னா 78 நடக்குதுன்னு சொன்னது நான் பிறந்த வருஷத்துலேருந்து கணக்கு பண்ணி பார்ப்பேன். பாட்டி எங்களுக்கு கொடுமையாக எரிச்சிருவாங்க இதே மாதிரி சொன்னோம். நான் அவன் மட்டும் இன்ட்ரிவியூ போகாதுன்னு உங்களை சொல்லி அனுப்பிவிடுவாங்க. சரிங்க. இந்த மாதிரி மாறுதல்கள் குழந்தை என்னைக்கு நம்ம பிறக்கிறோமோ தாய் வயிற்றுலேருந்து அந்த தாய் வயிற்றுக்குள்ளே ஒரு 9 மாதம் இருக்கும் இல்லையா, அந்த 9 மாதத்துக்குள்ளேயே நம்ம நிறையா கற்றுக்குறோம். தாய் என்னென்ன பண்ணுறாங்களோ அது எல்லாம் அந்த குழந்தை கற்றுக்கிறது. குழந்தை தானாக கற்றுக்கிறது எல்லாம். இங்கே ஜெர்மன் பார்க்குறீங்களா, உங்களுக்கு புரியாட்டா கூட, தாய்க்கு புரியாட்டா கூட ஜெர்மன் பேசுகிற டிவி ஜெர்மன் சினிமாவோ ஏதோ பார்த்தாங்கனாக்க அந்த குழந்தைக்கு ஜெர்மன் வந்துடும் பிறக்கும் போதே. அது பிறப்பின் தொடர்ச்சியாக கூட இருக்கலாம். இன்னும் பெரிய மேத்தமேட்டிக்ஷனாக புரியலைன்னா கூட மேத்தமேட்டிக்ஸ் டிவி ஏதாவது பார்த்தா கூட, சீரியல் பார்த்தா கூட அந்த குழந்தைக்கு உடனே அந்த மேத்தமேட்டிக்கல் இதில் மனசு போகும். அந்த அளவுக்கு நம்ம குழந்தைய நம்ம வயத்தில் வளரும் போதே ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தைய வளர்க்க முடியும். நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அப்போ அவன் டீச்சராக இருக்கக்கூடிய அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு மட்டும் அப்போ அவங்க ஒரு பிசிக்ஸ் டீச்சர்னா அந்த பிள்ளை பிசிக்ஸ் தாராளம் அதுக்குரிய டிவியை போடணும். இல்லாட்டி இல்லை அந்த அம்மாவே கிளாஸ் எடுக்கிற பிசிக்ஸை பற்றி தானே எடுக்கிறாங்க. அப்போ தான் பிள்ளைக்கும் சேர்த்தன பாடம் தாராளமாக வரும். கெமிஸ்ட்ரி எடுத்தாக்கா கெமிஸ்ட்ரி அதை நல்லா புரிஞ்சுக்கும்.
அதுல இருந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்துல் கலாமோட அம்மா வந்து ராக்கெட் விட்டுட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இடப்படக்கா கேட்பாங்க திராவிடர்கள். இந்த தாராளமாக கேட்கட்டும், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ராக்கெட் விடுறதுன்றது வந்து ஒரு பாட்டில் இப்படி தூக்கி போடுறத மாதிரி அவ்வளோதானே தவிர இது எப்படி தூக்கி போடணும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தனாக்கா போகிறோம். ராக்கெட் விடுறதுன்றது எதெல்லாம் பயன்படுத்தினாக்கா ராக்கெட் விடணுன்ட்டு அதுக்கு அப்புறம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது, கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது. 95% வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு தான் வேலை செஞ்சுன்னு இருக்கு. அதாவது 6 வயசு வரைக்கும் நம்ம பிறக்கும்போது வளரும்போது 9 மாதத்தை தாய் வயசில் இருக்கும்போது அதையும் சேர்க்காம, அதை தவிர பிறந்ததுக்கப்புறம் 6 வருஷம் நம்ம எதை கேட்குறோமோ, அப்பா அம்மா மூலியமாவோ, தாத்தா பாட்டி மூலியமாவோ, சித்தப்பா அது மாதிரி சொந்தக்காரங்க மூலியமாவோ, அவங்கெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்களோ, என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் கற்றுக்கக்கூடியதெல்லாம் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாயிடும். அந்த பதிவானது தான் நம்ம வாழ்க்கையை நடத்துறது. உங்கள் வாழ்க்கையை மட்டும் இல்லை, என்னோடய வாழ்க்கையை நடத்துறது. ஆனால் அதை மட்டும் நம்ம நம்பின்னு இருந்தோம்னாக்க நம்ம இன்றைக்கி வாழ முடியாது. ஸோ கான்ஷியஸ் மைண்ட் இன்றைக்கி எப்படி இருக்குது, கான்ஷியஸாக பேசுகிறோம். சாப்பிடும்போது கான்ஷியஸாக சாப்பிட்றோம், படிக்கும்போது கான்ஷியஸாக படிக்கிறோம், படி ஏறும்போது கான்ஷியஸாக படி ஏறுறோம், எல்லாமே கான்ஷியஸாக பண்ணுறோம். அந்த மாதிரி கான்ஷியஸாக பண்ண நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டையும் கான்ஷியஸ் மைண்டையும் கொண்டு ஒன்றா சேர்க்கலாம். ஒன்றா சேர்க்கும்போது அது சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் ஆயிடுது. அந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்டு வந்து எக்ஸ்டர்னல் இருக்கக்கூடிய கடவுளோட சூப்பர் கான்ஷியஸ் மைண்டு இருக்கு இல்லையா, அதில் ஒரு பகுதி தான். அந்த பகுதியோட இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்டும் ஒன்று செய்கிறது. ஒன்று செய்யும்போது நம்மளுக்கு என்ன தேவையோ கடவுளோட மைண்டில் இருக்கக்கூடியது நம்மளோட சூப்பர் கான்ஷியஸ் மைண்டில் இறங்குறது, தானாக இறங்குறது. அந்த இறங்கினதுக்கு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழணும். நீங்கள் சொன்ன அந்த அப்துல் கலாம் ராக்கெட் விடுறதுக்கு அவர் பெரிய சயின்டிஸ்ட் ஆனார், பெரிய பெரிய அதிசயம் உண்மை. இல்லை, நான் கேட்டது என்னன்னா, அவங்க அம்மா வந்து வானவியல் படிச்சிருந்தாங்களா? கிடையாது, தேவையே இல்லை. அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்க அறிவியல் படித்தவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் ராக்கெட் விடும். அறிவியல் படித்தவங்க தான் பிசிக்ஸ் குலக்கல்வி ஆயிருமே, சம்பந்தமே இல்லை. ஆனால் ஒரு அதுக்கும் இதுக்கும் ஒரு விதத்தில் சம்பந்தம் உண்டு, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆனால் அது டைரக்ட் சம்பந்தம் இல்லை. சில பேர் வந்து சொல்லுவாங்க, அம்மா அப்பாவுக்கு டயபிட்டிஸ் இருந்ததுனாக்க குழந்தைங்களுக்கும் டயபிட்டிஸ் வரும், இது வந்து ஃபேமிலி வியாதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி வியாதினாக்க இது டயபிட்டிஸ் ஃபேமிலி, இது ஹார்ட் அட்டாக் ஃபேமிலி, இது தைராய்டு ஃபேமிலி, கேன்சர் ஃபேமிலி, ஸ்டோன் வரக்கூடிய ஃபேமிலி அப்படின்னு ஜாதிக்கு பதிலாக இதை கொண்டு வந்துடுவாங்க. இதை கொண்டு வந்துருக்காங்க. இப்போ இது மிகவும் தவறு. டிஎன்ஏக்கும் உங்களோட டிஎன்ஏக்கும் குழந்தைங்களோட டிஎன்ஏக்கும் எந்த விதமான ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இது வந்து மாறுதல் நடந்துகிட்டே இருக்குது. டிஎன்ஏ வந்து புரோட்டீன் எடுத்து திருப்பி ஒரு ஜெராக்ஸ் மாதிரி காப்பி பண்ணி திருப்பி நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்குது. வியாதி உண்டாக்குறதுக்கும் வியாதி வரத்துக்கும், அதாவது மாறுதல்கள், அதாவது வேண்டப்படாத ஒரு மாறுதல்கள் வரும்போது அது வியாதின்னு சொல்கிறோம். ஐயா, இயங்குவது நாமாக இருந்தாலும் இயக்குவது கிருஷ்ணன். இயக்குவது கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, ராமராக இருந்தாலும் சரி, அல்லாவா இருந்தாலும் சரி, யாரோ ஒரு இது நம்ம அது வந்து பகவத்கீதையில் சொல்லப்பட்டதுனால நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எங்களை ஒரு இயக்கி இருக்கீங்க, இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்க்குறோம். தாராளமாக அதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ஒரு இன்டர்வியூவில் மறுபடியும் சந்திக்கிறோம். ஐயா, நான் தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள். மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வீடியோவில் பழைய வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை பண்ண சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். படுத்துட்டே கூட பண்ணலாம், நின்றுட்டே பண்ணலாம், உட்காந்துன்னு பண்ணலாம். இது ஒன்று. இன்னொன்று வந்து ஸ்ட்ரெச்சிங் ஒன்று. ஏன்னா 35 வயசுக்கு அப்புறம் உடல் உறுப்புகள் இதுவாகிடும், சுருங்கி போயிடும். அதை விரிய வைக்கணும். விரிச்சாக்க ரத்த ஓட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், வியாதிகள் வராது. அதே மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணும்போது பிரெயினில் வந்து தண்ணியை வந்து 70% தண்ணி வந்து பிரெயினில் இருக்குது. ஏன்னாக்கா தண்ணிக்குரிய குணாதிசயங்களில் ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஞாபக சக்தி அதிகம். அந்த ஞாபக சக்தியை வச்சிருக்கிறதுனால மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் ரொம்ப முதல்ல கொடுக்கறது ஆண்ல பெண்ணு 2 விதமாக பிரித்தோம்னா, இருபாலர்களில் பிரித்தோம்னா, பெண்கள் தான் இதில் முக்கியத்துவம் கொடுத்து உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நான் நிறைய விஷயத்தில் நான் கேள்விப்பட்டதில்லை. என் ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப்னு சொன்னாங்க, அவர் கிருஷ்ணன் ராமசாமி அவர் சொல்கிறது தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நான் இந்த சகோதரின்னு சொன்னாங்க, என் வீட்டம்மா சொன்னாங்க. அப்படிங்கிற முறையில் அவங்களும் எங்களுக்கு சொன்னதுனால தான் எங்களுக்கு உங்களை பற்றி தெரியுது. ஸோ அது வந்து வயது மூப்பில் தகப்பனாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அல்லது இதோ பயத்தில் பண்ணால் கூட இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் 2 பேர் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டே 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு க்யூர் ஆனதும் நான் அவங்கள கூட்டிகிட்டு நான் மறுபடியும் வந்து தாராளமாக சந்திக்கிறேன். ஐயா, நன்றி 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 நன்றி.
ஒரு சின்ன ஆசனம் பண்ணி காமிச்சிட்டேன். இதுவும் பண்ணாக்க இப்படி இந்த சைடு விரியும், இங்கே இந்த சைடு விரியிறது, அப்புறம் இப்படி பண்ணும்போது இந்த சைடு விரியிறது. ஸோ கணையம் வந்து விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் கால்லையும் எல்லா பார்ட்ஸ்லேயும் விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகுது. ரொம்ப சிம்பிள். இந்த அளவுக்கு நான் பண்ணுற மாதிரி பண்ண முடியலைன்னா கூட இந்த அளவுக்கு பண்ணால் கூட பரவாயில்ல. இப்படி தான் முடியுது, அப்போ பரவாயில்ல. இப்படி தான் முடியுது, பரவாயில்ல. எந்த அளவுக்கு இந்த மாதிரி பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு இந்த மாதிரி பண்ண முடியுமோ அந்த மாதிரி தடவிக்கோங்க. அந்த மாதிரி விளக்கெண்ணியை கழுத்தை தலையில் கூட தடவிக்கலாம். நான் சொன்ன விளக்கெண்ணியை கண்ணில் மட்டும் இல்லை, நெத்தியில் மட்டும் இல்லை, இங்கேயும் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் தடவினாங்கனாக்க தலையில் இருக்கக்கூடிய மூளை டேமேஜ் ஆகாது, தேய்மானம் ஆகாது. கடைசி மூச்சு வரைக்கும் ஞாபக சக்தி இருக்கும். நன்றி, நன்றி, நன்றி.